ஹலோ காய்ஸ். ஸோ ரொம்ப நாளாக என்கிட்ட நிறைய பேர் வந்து என்ன நீங்கள் ரிஷிகேஷில் இருக்குன்னு போட்டுட்ருக்கீங்க, என்ன தான் அது அப்படின்னு கேட்டுட்ருக்கீங்க. ஸோ அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாண்டியிலேருந்து பெங்களூருக்கு நான் பஸ் எடுத்து போயிட்டு பெங்களூர்லேருந்து டேராடூன் போனேன். ஸோ டேராடூன்லேருந்து நமக்கு ரிஷிகேஷில் அந்த வின்யாசா யோகா ஸ்கூல் அப்படின்ற ஸ்கூலுக்கு போயிருந்தது தான் என்னோட ஜேர்னி இது. ஸோ இது எப்படி இருந்துச்சு, இது எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோவில். சின்ன வயசுலேருந்து எனக்கு ஒரு இது என்னென்னா, என்னோடய டெய்லி ஹேபிட்ஸில் வந்து யோகாவை இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்ட்டு. ஸோ இந்த எண்ட் ஆஃப் த ஜேர்னியில் உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும். நான் வந்து எதுக்கு போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யோகா டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ்க்கு தான் போயிட்டுருக்கேன். 30 days எப்படிலாம் இருந்துச்சு அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் வந்து போன டேயில் பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வந்து ஒரு அழகான பூஜை மாதிரி பண்ணி எங்கள் எல்லாரையும் அந்த பூஜையில் இன்வைட் பண்ணி, ஸோ டோட்டலாக வந்து நாங்கள் ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் எங்களுக்கு ஒரு 3 குரூப்ஸாக பிரித்து பார்த்திங்கன்னா, மார்னிங் வந்து எங்களுக்கு கிளாஸ் இருக்கும். அங்கேயே வந்து நம்மளுக்கு லன்ச்சு, டின்னர் 3 times ஃபுட்டு ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. இதில் வெறும் ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் மட்டும் இல்லாமல் மெடிடேஷன், அலைன்மெண்ட் கிளாஸ், அப்புறம் வந்துட்டு வின்யாசா ஃப்ளோ, அஷ்டாங்க யோகா. அது மட்டும் இல்லாமல் டியூஸ்டே வெட்னஸ்டே பார்த்திங்கன்னா, எங்களுக்கு வெட்னஸ்டே லீவ், டியூஸ்டே வந்து எக்ஸ்கர்ஷன் கூப்பிட்டு போவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வீக் எங்களை கூப்பிட்டு போன எக்ஸ்கர்ஷன் பார்த்திங்கன்னா இந்த சீக்ரெட் வாட்டர் ஃபால். அதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் நடக்கவே மாட்டேன், பட் இங்கே எல்லா இடத்துலையும் நான் நடந்து தான் போனேன். அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, பட் இது ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அங்கே போன உடனே அந்த இடத்த பார்த்தோன்னே வலியெல்லாம் போய்டும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைச்சாங்க. யூஸ்வலாகவே எங்கேயாச்சும் போனால் நம்மளுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கிறது வாஸ்தவம் தான். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சவுத்துலேருந்து தமிழ் பேசுகிற ஒரே ஆள் நான் தான். மற்ற எல்லோரும் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஹிந்தி, தெலுங்கு, அதர் ஸ்டேட்ஸ் தான். இங்கிலீஷ் ஓகே, கிளாஸஸ் வந்து நம்மளுக்கு இங்கிலீஷ் ஹிந்தியில் இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் இல்லையோ அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு 1 week இருந்தது. ஆஃப்டர் தட் நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம பார்க்கக்கூடிய இடம் பார்த்திங்கன்னா ரிஷிகேஷில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ஸ்பாட். அவங்க கூப்பிட்டு போன இடம் பார்த்திங்கன்னா காஸ்மோலி அப்படின்ற இடத்துக்கு போனேன். கங்கா ரிவர் பார்த்தேன். இந்த 30 daysமே பார்த்திங்கன்னா, ஒரு மார்னிங் வந்து 4 o'clock எழுந்து நைட்டு வந்து ஒரு 10 o'clockலாம் நம்மளோட ரொட்டீன் டே முடிஞ்சிடும். அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ்டாக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ரொம்ப இயற்கையாக கிட்டத்தட்ட ஹிமாலயாஸ்க்கு போனால் என்ன ஒரு ஃபீல் வரும், அந்த ஒரு ஃபீல் எனக்கு இருந்துச்சு. பேசிக்காக எனக்கு கொஞ்சம் ட்ராவல் வந்து நான் கொஞ்சம் சிக்காயிடுவேன் ட்ராவல் பண்ணால். பட் இது வந்து எனக்கு ஒரு கம்ப்ளீட் டிடாக்சிஃபிகேஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த கங்கா ரிவர் பற்றி நான் சொல்லியே ஆகணும். எவ்வளோ நூற்றுக்கணக்கான பீப்புள் இங்கே வந்து கங்கா ஆர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு டெய்லியுமே அங்கே ஈவினிங் வந்து கங்காவுக்கு வந்து ஆர்த்தி எடுப்பாங்க. அப்புறம் நாங்கள் ராஃப்டிங் பண்ணோம். அது ஒரு செம எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அந்த ஆர்த்தி எடுக்கிறதே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வைப்பு. அதுக்கப்புறம் வந்து நான் வேறு எங்கே போனேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராமர் சீதாவோட ஒரு ரிலேட்டட் இடம். அங்கே சிவன் எங்கள் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா சிவனோட நிறைய ஸ்தலங்கள் வந்து நான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு பிளான் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டோம், பக்கத்தில் இருக்கிற நீம் கரோலி பாபா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெம்பிள் வந்து நான் யூடியூப்பில் பார்த்துருக்கேன். நிறைய வந்து அந்த நீம் கரோலி பாபாவோட இதை பற்றி பேசியிருப்பாங்க. நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சிருந்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த நீம் கரோலி பாபா வந்து நிறைய அற்புதம் பண்ணியிருக்காரு. ரொம்ப பெரிய பெரிய கண்டுபிடிப்புகளாக கண்டுபிடிச்ச செலிப்ரிட்டிஸ் இருக்கட்டும், இங்கே போயிட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ அங்கேயும் நான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஃபைனலாக இந்த யோகாவோட 30 daysல வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, நம்மளுக்கு ஒரு டீச்சராக ஆகணும் அப்படின்றதுக்காக நம்மளை வந்து கிளாஸ் எடுக்க சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நாங்கள் குரூப்பாக 4 மெம்பர்ஸாக வந்து மொத்தமாக டோட்டலாக எங்களோட இதில் பார்த்திங்கன்னா 50 ஸ்டூடெண்ட்ஸ். அதை 3 குரூப்ஸாக பிரித்து எங்களுக்கு வந்து கிளாஸ் நடக்கும். அப்போ 10 to 12 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருப்பாங்க. கண்டிப்பாக அங்கே போய் இதை செய்யணும். நம்ம லைக் இங்கேருந்து ஆன்லைனில் பண்ணுறது இதெல்லாம் ஓகே, பட் ஒன் டைம் ஆச்சும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும். ஸோ இது கூடயே சேர்த்து நம்ம ஜிம் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு ஸ்ட்ரென்த்தனிங்காக இருக்கும். நான் என்ன கற்றுக்கிட்டேன் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா, மெடிடேஷன், கண்டிப்பாக மெடிடேஷன் கிளாஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய எனக்கு தெரியாத ஸ்லோகம்ஸ், அப்புறம் வந்து என்ன சொல்கிறது, எல்லாமே பண்ண முடியும் அப்படின்றது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா ஏரியல் யோகா. ஸோ ஏரியல் யோகா கொஞ்சம் எனக்கு பயமாக தான் இருந்துச்சு. அப்புறம் அந்த வீக்லி சொன்னேன் இல்லையா, அந்த வீக்லி வந்து எங்களை எங்கே பார்த்தாலும் கூப்பிட்டு போவாங்க. அந்த டைமில் வந்து நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், அப்புறம் நிறைய பேர் கூட வந்து ஒரு நல்ல அனுபவங்கள். திருப்பி ஒரு ஸ்கூலில் இருந்தால் எப்படி இருக்குமோ, ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து எண்டு முடிகிற வரைக்கும் ரொம்ப டிவைனாக, ரொம்ப ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, ஒரு ஹாப்பியஸ்ட்டு பர்சனாக நான் இருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பகவத்கீதா வந்து படிக்கணும் அப்படின்ற விஷயம். ஆக்சுவலி பகவத்கீதானா வெறும் நம்ம வந்து அது ரிலீஜியஸ் ஓரியன்ட் கிடையாது. ஸோ இதுக்கப்புறம் நான் பகவத்கீதா வீடியோஸ் போடலான்னு இருக்கேன். பாய், டேக் கேர்.